23 Jan ரிசல்ட் டேட்டு. ஸோ டெக்னிக்கல் வைஸ் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரிசல்ட் வந்து பாசிட்டிவில் வருமா நெகட்டிவில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லி ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி இது வந்து ஒரு சேனல் பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு தான் வந்து புல்லிஷாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே அது புல்லிஷாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே தான் வந்து நம்மளுக்கு சிஹெச்ஓசிஹெச் கிடச்சிருக்கு. சிஹெச்ஓசிஹெச் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு. ஸோ இது வந்து நிறைய பேர் புல்லிஷ்னு ஏதாவது பிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டு பிஓஎஸ்னு எடுப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் பிஓஎஸ், இட்ஸ் வந்து ரேஞ்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு சிஹெச்ஓ மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிக்விடிட்டியில் வந்துடும். இன்னுமே வந்து இப்படி வந்து பண்ணாங்கன்னா லிக்விடிட்டி மாதிரி வந்துடும். ஸோ இன்னுமே உங்களுக்கு டவுன்ஃபால் கொடுத்து அப்புறமா தான் கரெக்ஷனை முடிச்சுட்டு தான் ட்ரெண்டுக்கு வந்து எடுத்து ஃபாலோ பண்ணி போவாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கிளம்ஸியாகவே இருக்குது. என்னதான் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாலுமே இனிமேல் நல்லா வந்து புல்லிஷாக போகல. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பிடிலைட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் தென் இன்னொன்று ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். ஃபஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு இங்கே வரைக்கும் வரணும், சரிங்களா? ஸோ மேபி சப்போஸ் ரிசல்ட்டே நம்மளுக்கு பாசிட்டிவாகவே இருந்தாலும் இதை தாண்டாது. மேபி இப்படி போயிட்டு கூட மறுபடியும் கீழே தான் வந்தாலும் நம்மளுக்கு. ஸோ இதில் என்ட்ரி எதுவும் பெருசாக இல்லை. என்ட்ரி எடுக்கிற இடம்லாம் இங்கே இருக்குது. இது கூட நல்ல ஒரு என்ட்ரி இடம் இல்லை. இந்த சைடில் தான் வந்து என்ட்ரிலாம் எடுக்க முடியும். ஸோ இது எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், சரிங்களா? இது எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். என்னோடய அனலைஸ் படி பார்த்தோம்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட் வந்து நெகட்டிவில் வந்து முடியணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.